அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யூபிஎஸ்சி நண்பன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் யூபிஎஸ்சிக்கான ரகசிய வரலாறு பார்த்துருந்தோம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யூபிஎஸ்சி என்றால் என்ன. நீங்கள் யூபிஎஸ்சிக்கு இப்போ தான் ஃப்ரெஷர். நீங்கள் ஒரு ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜுக்கு வந்திருந்தாலும் சரிதான், ப்ளஸ் காலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரியோட யூபிஎஸ்சிக்கு வந்திருந்தாலும் சரிதான். இப்போ தான் நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஒரு ஓவர் வியூ, யூபிஎஸ்சியை பற்றி ஓவர் வியூ இன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது. இதுக்கப்புறம் நீங்க யூபிஎஸ்சிக்கு ஃப்ரெஷர் கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யூபிஎஸ்சிக்கு ஃப்ரெஷர் கிடையாது. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதனுடைய வேலை என்ன, இது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு பணியாளர்களுக்கு காலி பணியிடங்கள் இருக்கும். அந்த காலி பணியிடங்களை ஃபில்லப் பண்றதுக்காக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த யூபிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சி பல்வேறு வகையான தேர்வுகளை கண்டக்ட் பண்றாங்க. அதுல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் ஒன்று. சரியா? அப்ப யூபிஎஸ்சி என்பது கண்டக்டிங் த எக்ஸாமினேஷன்ஸ், அதுல சிவில் சர்வீஸும் ஒன்று. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி தான் நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகளாக ஆகிறோம். இது மட்டும் இல்லாம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 24 சர்வீசஸ் இருக்கு. அந்த 24 சர்வீசஸ் என்னன்னா, இதை ஒரு 3 படிநிலைக்கு நம்ம சொல்லலாம். ஆல் இண்டியா சர்வீசஸ், குரூப் ஏ சர்வீசஸ், குரூப் பி சர்வீசஸ். ஆல் இண்டியா சர்வீஸில் ஒரு 3 சர்வீசஸும், குரூப் ஏ சர்வீசஸில் ஒரு 9 சர்வீசஸும், குரூப் பி சர்வீஸில் ஒரு 12 சர்வீசஸும் இருக்கு. மொத்தமாக 24 சர்வீசஸ். என்னதான் 24 சர்வீசஸ் இருந்தாலும் கூட நம்மளுக்கு மெஜாரிட்டியாக இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் மேலே தான் எல்லாருக்கும் டார்கெட் இருக்கும். நமக்கும் அது மேலே தான் டார்கெட் இருக்கும். 24 பணியிடங்களையும் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். நீங்கள் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 24 சர்வீசஸில் ஆல் இண்டியா சர்வீசஸான ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த சர்வீஸுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாப் ரேங்க் எடுக்கணும். அப்படி டாப் ரேங்க் எடுக்கலன்னா நம்ம வேற ஏதாச்சும் தான் சர்வீஸ் கிடைக்குமே தவிர இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் கிடைக்காது. ஸோ படிக்கும்போது கவனமாக படிங்க. நமக்கு வேண்டிய துறை தான் நமக்கு வேணும். அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்டு வாங்கிட்டு வரணுமே தவிர அவன் என்ன தரானோ அதை வாங்கக்கூடாது. சரியா? இப்போ யூபிஎஸ்சினா என்ன தெரியும்? யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா என்ன வேலைக்கு போக முடியும்னு தெரியும். இப்போ உங்களுடைய தகுதி என்ன வேணும் அப்படின்னா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும். நீங்கள் அதை ரெகுலர் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, ரெண்டுமே ஓகே தான். ப்ளஸ் நீங்கள் காலேஜில் நிறைய அரியர் வச்சுருந்துருக்கலாம், அதனால நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை அரியர் வச்சுருந்தாலும் அந்த அரியரை கிளியர் பண்ணி கையில் டிகிரி இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதலாம். உங்களுடைய டிகிரி பர்சன்டேஜுக்கும் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரியா? அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது வயது வரம்பு. அதே போல் எத்தனை முறை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் 6 முறை இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 35 வயது வரைக்கும் 9 முறை இந்த எக்ஸாம் எழுதலாம். எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 37 வயது வரைக்கும் வரம்பே இல்லைங்க, அன்லிமிட்டடாக நீங்கள் மட்டும் எழுதிட்டே இருக்கலாம். இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன், அவங்க ஒரு 32 வயது வரைக்கும் 6 முறை எழுதலாம். அடுத்தது பிடபிள்யூபிடி, இந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் 42 வயசு வரைக்கும் 9 முறை எழுதலாம். ஓபிசி கேட்டகரியா இருந்தால் 45 வயது வரைக்கும் 9 முறை எழுதலாம். சரியா? இதுதான் வயது வரம்பு, உங்களுடைய அட்டெம்ப்ட்ஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா, தமிழ்நாடு அரசு வழங்கிய ஜாதி சான்றிதழை வச்சு எம்பிசி, பிசியை அப்ளை பண்ணோம்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஜென்ரல் கேட்டகரியில தான் ரெஸ்பான்ஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எம்பிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்படியே அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரியில அப்ளை ஆகும். அதுவே நீங்க ஓபிசிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். ஓபிசிக்கு நீங்க எம்பிசியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் 8 லட்சத்துக்கு கீழே வருமானம், உங்களுடைய பெற்றோர்களின் வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓபிசி கேட்டகரியில வர்றதுக்கு தகுதிகள் உண்டு. அதற்கான சர்டிபிகேட்டை நம்ம இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்க எம்பிசியாக இருந்தாலும் 35 வயது வரை 9 முறை தேர்வு எழுதலாம். சரியா? அந்த டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த வீடியோ நான் போடுறேன்.
இப்போ யூபிஎஸ்சினா என்ன, யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எழுதுனா என்ன வேலை கிடைக்கும், அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அட்டெம்ப்ட்ஸ் என்ன, எல்லாம் தெரியும். சார் எனக்கு எல்லாமே தெரியுங்க சார், நான் உடனே வேலையை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் கிடையாது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இந்த டைம்ல என்ன நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் 20 இருந்து 30 நாட்களுக்குள்ள ரிசல்ட் வரும். சரி, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் வெளியிட மாட்டாங்க, ஆனா நம்ம அந்த கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணணும். ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் நம்ம தாண்டும் போது தான் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம். ஆனா அதுக்குள்ள இந்த ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இடையிலான தூரம் பார்த்தோம்னா 3 இருந்து 4 மாசம் வரைக்கும் இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களா, இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறமேட்டு ரிசல்ட். இந்த ரிசல்ட் வர்றதுக்கு 3 இருந்து 4 மாசம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், ரிசல்ட், அதுக்கப்புறமேட்டு கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கணும். கட் ஆஃப் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு அப்புறமேட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணும்போது தான் இன்டர்வியூ போறோம். மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுல இருந்து இன்டர்வியூக்கு ஒரு 10 இருந்து 20 நாளுக்குள்ள இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ நீங்க கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து மேக்சிமம் சீக்கிரமாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேவா, இதுதான் டைம் லைன். ஆனா 1 வருஷம் கிட்ட நடக்கும். ஸோ நமக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸுக்கு என்ன வேணும், பொறுமை வேணும். அடுத்த கட்டமா நம்ம எக்ஸாம் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகேவா, நம்ம யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 3 கட்ட தேர்வுல இருக்கும். முதல்நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ், அடுத்தது முதன்மை தேர்வு மெயின்ஸ், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் ட்ரைனிங், போஸ்டிங் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல மொத்தம் எத்தனை பேப்பர்? மொத்தம் 2 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜிஎஸ் பேப்பர், செகண்ட் பேப்பர் சிசெட் பேப்பர். சிசெட் பேப்பர்ன்றது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது ஒரு மேக்ஸ் பேப்பர் பிளஸ் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க ஒரு 33% எடுத்தாலே பாஸ். ஆனா கண்டிப்பா நீங்க சிசெட்ல பாஸ் பண்ணாதான் இந்த ஜிஎஸ் பேப்பர் 1, அதாவது ப்ரிலிம்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பரை உங்களுக்கு கரெக்ஷனே பண்ணுவாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பேப்பர்னா 2 பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜிஎஸ், செகண்ட் பேப்பர் சிசெட். கிளியரா? நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் பேப்பர் போறீங்க. இந்த மெயின்ஸ் பேப்பர்ல மொத்தம் 9 தாள்கள் சொன்னா, 9ல 2 குவாலிஃபிகேஷன் பேப்பர் சொன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் பேப்பருக்கு ஒரு பேப்பருக்கு 300 மார்க், 2 பேப்பருக்கு மொத்தம் 600 மார்க். ஆனா நீங்க 600க்கு 600 எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 600க்கு ஒரு பேப்பருக்கு 25% எடுத்தாலே நீங்க பாஸ். 2 பேப்பரும் குவாலிஃபிகேஷன் பேப்பர் மட்டும்தான், நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். அடுத்தது மீதம் இருக்கிற 7 மெரிட் பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு வேலை உண்டா இல்லையான்னு சொல்லக்கூடிய பேப்பர்ஸ். இந்த 7 பேப்பர்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்ஏ பேப்பர் 1. அந்த எஸ்ஏ பேப்பர்ல மொத்தம் 2 கட்டுரை எழுதணும். எஸ்ஏனா கட்டுரை, 2 கட்டுரை எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏ, அதுக்கப்புறம் பி, 2 இருக்கும். இந்த ஏல ஒரு 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு டாபிக்ல நீங்க சூஸ் பண்ணி எழுதணும். அதே போல பில 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டாபிக்ல நீங்க ஒரு டாபிக் சூஸ் பண்ணி எழுதணும். ஒரு கட்டுரைக்கு 125 மார்க்கு, 2 கட்டுரையும் சேர்த்து 250 மார்க். கிளியரா? எஸ்ஏ பேப்பருக்கு 250 மார்க். இப்போ எஸ்ஏ பேப்பர் கிளியர். ஓகேவா? ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் பேப்பர் 2 பேப்பர் நீங்க அதுல பாஸ் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 7 பேப்பர்ஸ் இருக்கு. இந்த 7 பேப்பர்ஸ்ல எஸ்ஏ பேப்பர் ஒரே பேப்பர், ஆனா 2 கட்டுரை எழுதணும். 8 டாபிக்ல 2 சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? எஸ்ஏ பேப்பருக்கு அப்புறம் 4 ஜிஎஸ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர். 4 ஜிஎஸ் பேப்பர் என்னன்னு நம்ம சிலபஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பிளஸ் GS1, GS2, GS3, GS4 அப்படி சொல்லிட்டு ஒரு 4 பேப்பர். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பேப்பர் 2. இந்த ஆப்ஷனல் வந்து நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். 48 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 48 சப்ஜெக்ட்ல நீங்க எதை வேணா சூஸ் பண்ணி எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம், அதான் விருப்ப பாடம். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூல 275 மார்க்ஸ். இப்போ இன்டர்வியூல இருக்கிற 275 சேர்த்து 2025 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு யூபிஎஸ்சி ரேங்க் லிஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அவுட் ஆகும். மற்றபடி எந்த ஒரு பேப்பருடைய மார்க்கும் உங்களுக்கு ரேங்க்ல சேர்க்கப்படாது. மெரிட் பேப்பர் 7, இன்டர்வியூடைய மார்க் மட்டும்தான் சேர்க்கப்படும். கிளியரா? இதுக்கப்புறம் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல எத்தனை பேப்பர், மெயின்ஸ் எக்ஸாம்ல எத்தனை பேப்பர்னு உங்களுக்கு கிளியரா ஆகியிருக்கும் நம்புறேன். ஓகேவா? இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர்ல 2 பேப்பர் சொன்னோம் இல்லையா, ஜிஎஸ் பேப்பர் 1, சிசெட் பேப்பர் 1. இந்த ஜிஎஸ் பேப்பர்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 100 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலா 200 மார்க்ஸ். அதே போல பேப்பர் 2ல சிசெட்டுக்கு 80 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது போல சிசெட்ல 33% எடுத்தாலே யூ ஆர் பாஸ். ஆனா
ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 1ல் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமான கேள்விகளை அட்டன் பண்ணணும். ஓகேவா? கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும்? 200 மார்க்ஸுக்கு ஒரு 100 மார்க்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சேஃப். கிளியர்? இந்த எக்ஸாம் நமக்கு ஒரே நாளில் நடக்கும். காலையில் ஒரு பேப்பர் 2 மணி நேரம் ஜிஎஸ் பேப்பர் 1, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் இடைவேளைக்கு பிறகு பேப்பர் 2 ஆன சிசெட் பேப்பர், அது ஒரு 2 மணி நேரம் எக்ஸாமும் நடக்கும். ஒரே நாளில் இந்த எக்ஸாம் நடக்கும். சரியா? இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒரே நாளில் எப்படி நடக்குன்ற விஷயத்த நம்ம தெளிவாக பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், அந்த சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். யூபிஎஸ்சி நமக்கு தெளிவான சிலபஸை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இருந்தாலும் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துப்போம். சரியா? இதில் சிலபஸ் நான் தந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற இது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் ஜென்ரலாக இருக்கிற ஸ்டடீஸ் தாங்க. சரியா? அதே போல் தான் நம்ம ப்ரிலிம்ஸுக்கான ஜிஎஸ் பேப்பர் 1லையும் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு சிசாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி லெவல் தான் இருக்கும் இந்த எக்ஸாம். இருந்தாலும் டஃபஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எஸ்எல்சி சொல்லிட்டு சாதாரணமாக இருக்கக்கூடாது, டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். சிசாட்டில் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ் போன்ற அந்த பேசிக் சம்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து ஆன்சர் கேட்பாங்க. இது போல தான் இருக்கும். இதில் நம்ம 33% எடுத்துட்டாலே நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான். மொத்தம் 9 பேப்பர்ஸ். 9 பேப்பர்ஸில் 2 குவாலிஃபைங் பேப்பர்ஸ். அந்த குவாலிஃபைங் பேப்பர்ஸில் 25% மார்க் எடுத்தால் பாஸ். பேலன்ஸ் 7 பேப்பர்ஸ் மெரிட் பேப்பர்ஸ். இந்த 7 பேப்பர்ஸும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த குவாலிஃபைங் பேப்பர்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணால் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 7 பேப்பர்ஸ் வந்து ஒரு பேப்பர்ஸ் 250 மார்க்ஸ். டோட்டலாக 7 பேப்பர்ஸுக்கு 1750 மார்க்ஸ். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் டைம் டியூரேஷன் எப்படி நடக்கும்னா டோட்டலாக 5 டேஸாக நடக்கும். இந்த 5 டேஸில் 2 வீக்ஸ் நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீக் வந்து 3 டேஸ், செகண்ட் வீக் வந்து 2 டேஸ். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் வீக் 2 டேஸ், செகண்ட் வீக் வந்து 3 டேஸ் அப்படிதான் நடக்கும். இதில் எஸ்ஏ பேப்பர் மட்டும்தான் ஒரு நாளில் நடக்கும். பேலன்ஸ் 8 பேப்பரும் காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர், காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர்னு 4 நாளும் 8 பேப்பர்ஸ் நடக்கும். சரியா? டைம் டியூரேஷன் 3 hours. ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா 1 ஹவருக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. அவ்வளவுதாங்க. நீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 20 டேஸ்க்குள்ள இன்டர்வியூ எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில தான் நடக்கும். 30 to 40 மினிட்ஸ் இன்டர்வியூ நடக்கும். இதோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோனா 275 மார்க்ஸ். நீங்க அங்க தமிழ்ல தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணனாலும் அட்டன் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மெயின்ஸ்ல ஒரு 1750 மார்க்ஸ். இப்போ இன்டர்வியூல 275 மார்க்ஸ். டோட்டலாக சேர்த்து 2025 மார்க்ஸ் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான மார்க். இதில் நீங்கள் 90% எடுக்கணும், 95% எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது 2025 மார்க்குக்கு 1900 மார்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 50% எடுத்தாலே ஆல் இண்டியா ரேங்க் டாப்பர். சும்மாலாம் சொல்லாங்க. கடந்த ஒரு 5 வருஷத்துக்கான கட் ஆஃப் எடுத்து உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள், 2019 200 மார்க்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு? 98. 2020 92.51, 2021 87.54, 2022 88.22, 2023 70.54. ஸோ இதிலிருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 2025க்கு 2025 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50% எடுத்தாலே நீங்கள் தான் ஆல் இண்டியா டாப்பர். சரியா? நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தாலும் சரிதான், உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கும். இது மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். பிளஸ் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 2-3 முறை நீங்க பார்த்து ஒரு முறை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் பிடிஎஃப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட் பண்றேன். அடுத்த வீடியோல ஒரு முக்கியமான மற்றும் பிக் சர்ப்ரைஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற வீடியோ வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க.